Hi everyone, this is Harish from Mr. Tech. ஸோ நம்ம இன்றைக்கி டே 2 ஆஃப் பைத்தானில் இருக்கோம். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கான பைத்தான் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம டே 2ல் இருக்கோம். டே 2ல் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் இன்புட் எப்படி வாங்கி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம அவுட்கம்மாக உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்க போகுதுன்னா, நான் ஒரு 3 ப்ராஜெக்ட் கோலேபில் போட்டு, கூகுளோட கோலேபில் போட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ப்ராசஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ் டேட்டா அனலிஸ்ட்டில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, டேட்டா சயின்ஸில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, மிஷின் லேர்னிங்கில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இதில் என்னென்ன பைத்தானில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸஸ்லாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இந்த செஷனை பார்க்க போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் இதை முடிக்கும் போது நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டில் இருக்க ரூலுக்கு அப்ளை பண்ணும்போது ஆப்ரேட்டர்ஸ் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெளிவாக தெரியும், டேட்டா சயின்ஸில் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரியும், அதே மாதிரி மிஷின் லேர்னிங்கில் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வச்சு 3 ப்ராஜெக்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க போகிறேன். அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் லிங்க்டின்லேயோ ஆர் எனி அதர் பிளாட்ஃபார்ம்லேயோ உங்கள் ரெஸ்யூம்ஸ்லேயோ ஆட் பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட அந்த பைத்தானில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் இன்டர்வியூஸில் நீங்கள் காமிக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, வை ஆப்ரேட்டர்ஸ் மேட்டர்ஸ், டேட்டா அனலிஸ்டில் ஏன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா கேல்குலேட் ஆவரேஜ் அண்ட் டோட்டல். அப்போது ஒரு டேட்டா அனலிஸ்ட் ரொம்ப யூஸ்வலாக கேல்குலேட் பண்ணுறது ஆவரேஜ் அண்ட் டோட்டல். அந்த இடத்துல ஆப்ரேட்டர்ஸ் தேவை. பர்ஃபார்மன்ஸ் மேட்ரிக்ஸ் கம்பேர் பண்ணுற ஒரு கஸ்டமர் ஏ கஸ்டமர் பி இருந்தாங்கன்னா இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸை நான் கேல்குலேட் பண்ணும்போது டேட்டா அனலிஸ்ட்டில் யூஸ் பண்ணுவேன். ஃபில்டர் த டேட்டா பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுவேன் டேட்டா அனலிஸ்ட்டில். டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் கேல்குலேஷன்ஸ்க்கு, ஹைபோட்டனிஸ் டெஸ்டிங்க்கு, மாடல் எவாலுவேஷன். ஸோ மாடல் எவாலுவேஷன்னா ஒரு மாடல் மிஷின் லேர்னிங்லேருந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணோன்னா அது நம்ம டெஸ்டிங் பண்ணுவோம் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ டேட்டா சயின்ஸில் அங்கே எப்படி பண்ணுறது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் கேல்குலேஷன்லாம் ரொம்ப முக்கியம். ஹைபோட்டனிஸ் டெஸ்டிங்னா இது ஒன் ஆஃப் த எக்ஸல் பவர் பிஐயில் இல்லாத அளவுக்கு அப்பர் லெவல் ஆஃப் டெஸ்டிங். இந்த டெஸ்டிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அனலைசேஷன் கரெக்டாக இருக்கா, ஸோ இவங்க அனலைசேஷன் பண்ணது கரெக்டாக இருக்கான்ற அளவுக்கும் பார்ப்பாங்க. ஸோ மிஷின் லேர்னிங்கில் லாஸ் கேல்குலேட் பண்ண, த்ரெஷோல்ட் கம்பேரிசனு, பூலியன் மாஸ்கிங். ஸோ மிஷின் லேர்னிங் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, மிஷின் லேர்னிங்லாம் நான் என்னோட டொமைனாக எடுத்து நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா இந்த கான்செப்ட் ஆப்ரேட்டர்ஸ் இன்புட் நீங்கள் ரொம்ப 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 தெளிவாக இருந்தால் மட்டும்தான் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சொல்லி எல்லா ரூல்ஸ்க்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு வீடு கட்டும் போது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த பில்டிங் நம்ம மேலே எழுப்ப ஸ்ட்ராங்காக பில்டிங் வளரும். அதை பேஸ்மெண்ட்டே நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் வேரியபிள் டேட்டா டைப் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நீங்கள் அடுத்த வேரியபிள் டேட்டா டைப் ஆப்ரேட்டர்ஸ் இன்புட் வாங்குற ஸ்ட்ராங்காக இல்லாமல் நீங்கள் பில்டிங் எழுப்ப ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களால் இன்டர்வியூவில் கொடுக்குற கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதை ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே என்னென்னலாம் இருக்குன்னா, ஃப்ளோர் டிவிஷன் ஒன்று இருக்கும், மாடுலஸ்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்போனென்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அடிஷன்னா ப்ளஸ் பண்ணும், சப்ராக்ஷன்னா மைனஸ் பண்ணும், மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணும், டிவிஷன் என்ன பண்ணுன்னா டிவைட் பண்ணி பாயிண்ட் வேல்யூஸ் கொடுக்கும், ஃப்ளோர் டிவிஷன் பாயிண்ட் வேல்யூஸ் இல்லாமல் கொடுக்கும், மாடுலஸ் ரிமைண்டர் வேல்யூ கொடுக்கும், எக்ஸ்போனென்ஷன் 10^3 10^4 இதை கேல்குலேட் பண்ணி கொடுங்க எக்ஸ்போனென்ஷியல். ஸோ இதை நம்ம கோடிங்காக பார்க்கலாம். ஸோ கோடிங்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கோலேப், நான் இது வரைக்கும் எப்படி கோலேப் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடல, கூகுளோட கோலேப்னு டைப் பண்ணுங்கள் வரும். இதில் நோட் புக்குன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் லாகின் ஆகிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே ஃபைலில் போய் நியூ நோட் புக் இன் ட்ரைவ்னு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த நோட்ஸும் நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ப்ராஜெக்ட்ஸும் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ கூகுள் கோலேப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கே கோட் போட்டு இந்த பட்டனுக்கு கொடுத்தோன்னா ரன் ஆகிடும். ஸோ இதுக்கான ப்ராஜெக்டுக்கான பேர் என்ன வைக்கலாம்னா, டே 2 நோட்ஸ்னு வச்சிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டோட்டல் ஒன்று கண்டுபிடிக்கலாம். டோட்டல் சொல்லி ஒரு வேரியபிள் கேப்ஸில் இருக்குது, சாரி, டோட்டல்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 10 + 20 + 30 +
14 கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணேன்னா பிரிண்ட் ஓகேவா ப்ராக்கெட்ஸில் இப்போது எனக்கு 2 விஷயம் பண்ணும். ப்ராஃபிட் பிரிண்ட் ஆகும் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எஃப் ப்ராக்கெட்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துட்டு இப்போது இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துற எல்லாமே அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பேரண்டிக்ஸ் ஓப்பன் பண்ணி இப்போ வந்து அதை கால் பண்ண போகிறேன். என்ன கால் பண்ண போகிறேன்? வேரியபிளை கால் பண்ண போகிறேன். வேரியபிள்னா டோட்டல். இப்போ இதை ரன் பண்ணனா எனக்கு டோட்டல் வந்துருச்சு. டோட்டல் எவ்வளோ? 100 ஓகேவா. ஸோ இதுக்கு இப்படி தான் கேல்குலேட் பண்ணணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ கோடுன்னு சொல்லி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த டேப் ஓப்பன் ஆகும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ராக்ஷன் போக போகிறேன். ரெவென்யூ நம்ம ஒரு என்ன பண்ணலாம் ரெவென்யூ எக்ஸ்பென்ஸு ப்ராஃபிட் இதை கேல்குலேட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணலாம். ஸோ நான் ரெவென்யூ எவ்வளோன்னு சொல்லி நான் என்டர் பண்ணுறேன். ஒரு 50,000 ரெவென்யூ போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு ஒரு 30,000 போகும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ப்ராஃபிட் ஓகேவா. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ஓகேவா. இப்போ அது கீழே என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட்டு ஓகேவா எஃப் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் ஸோ இதுக்குள்ளே ப்ராஃபிட்னு கொடுக்கணும். ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ செமிகோலன் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த வேரியபிளை கால் பண்ணுறேன். ஸோ இப்படி எஃப்பை வச்சு நம்ம கால் பண்ணுறோம்ல, இந்த மெத்தட் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எஃப் ஸ்ட்ரிங் இன்புட்லேயே இது வந்து எஃப் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் சொல்லுவாங்க ஓகேவா. இது வந்து எஃப் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் வச்சு பிரிண்ட் பண்ணுறது. நார்மலாக நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் ஸோ இதை ரன் பண்ணலாம் ஓகேவா. ஸோ நீங்கள் நார்மலாக இதே ப்ராஃபிட்டை இப்படியே பிரிண்ட் பண்ண வச்சுக்கலாம். பிரிண்ட் ஓகேவா டபுள் கோட்ஸு ஆர் சிங்கிள் கோட்ஸ் உங்களுக்கு எது வேணும். ப்ராஃபிட்ஸ் செமிகாலன் கமா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ப்ராஃபிட் கால் பண்ணோன்னா இப்படியே பிரிண்ட் பண்ணலாம், அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். எஃப் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேரான்டெக்ஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வேரியபிள் கால் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வெளியில் கால் பண்ணோன்னா இதுதான் வந்து இது ஓகேவா. ஸோ இது இப்படிதான் ஒர்க் ஆகும். இந்த 2 மெத்தடை வச்சு நம்மளால் பிரிண்ட் பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஸோ அடுத்தது இப்போ நம்ம வந்து அடிஷன் பார்த்துட்டோம். இது சப்ராக்ஷன். இது நம்ம வந்து மேலே எழுதிடலாம். ஆடு இது சப்பு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், நார்மலாகவே மல்டிப்ளை பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைஸ்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ப்ரைஸ் ஈக்குவல் டு 99.9 கொடுத்துட்டு நம்ம ஃப்ளோட் வேல்யூஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுறோம். அப்புறமா குவான்டிட்டி கொடுக்குறேன். குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா டோட்டல் ப்ரைஸ் ஸ்டார் குவான்டிட்டி பிரிண்ட் த டோட்டல் அமௌண்ட்டுன்னு கொடுத்தேன்னா இப்போ இது எனக்கு டோட்டல் அமௌண்ட்டை பிரிண்ட் பண்ணி சொல்லும். இது வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன்றது ஒரு ஸ்டார் வரும். நீங்கள் 2 ஸ்டார் போட்டிங்கன்னா அது எக்ஸ்போனன்ட் ஆகிடும்
ஓகேவா? ஸோ எக்ஸ்போனண்ட்டுக்கும் இதுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டிவிஷன். ஸோ டிவிஷனில் இப்போ டோட்டல் அமௌண்ட் அப்புறமா நம்பர் ஆஃப் பீப்புள். ஓகேவா? நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோனா 3. ஸோ இப்போ நான் எனக்கு டிவிஷன் பண்ணணும். டிவிஷன் பண்ணும்போது நான் என்ன ஆவேன்னா, இப்போது அமௌண்ட் பர் பீப்புள் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் டிவிஷன் சிம்பிள் கொடுத்துரு நம்பர் ஆஃப் பீப்புள் கொடுத்துரு. இப்போ நான் இதை கேல்குலேட் பண்ணேன்னா எனக்கு ஒரு பீப்புள் ஒரு பர்சனுக்கு எவ்வளோன்னு கிடச்சிடும். எனக்கு பாயிண்ட் வேல்யூ வேணான்னு நான் நினச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ளோர் டிவிஷன் போவேன். இப்போ நான் ஃப்ளோர் டிவிஷன் போனேன்னா டபுள் ஸ்லாஷ் போட்டேன்னா ஃப்ளோர் டிவிஷன். ஓகேவா? டபுள் ஸ்லாஷ் போட்டேன்னா ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷன்னா பாயிண்ட் வேல்யூஸ் இல்லாமல் சொல்லும். இதே நான் 5 போட்டேன்னா ஈக்குவலாக பிரியும். அப்போ எனக்கு ஃப்ளோர் டிவிஷன் தேவையில்லை. 200. ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ளோர் டிவிஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாடுலஸ். மாடுலஸ்னால் ரிமைண்டரை தரும். இப்போது மாடுலஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, சரி ரிமைனிங் ஐட்டம்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? முதல்ல டோட்டல் ஐட்டம் போட்டுக்கலாம். டோட்டல் ஐட்டம் 10. ஓகேவா? sold equal to 5. இப்போ ரிமைனிங் ஐட்டம் எவ்வளோ? ரிமைனிங் ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஐட்டம் பை மாடுலஸ் போட்டோன்னா எனக்கு சாரி அப்போ ரிமைனிங் ஐட்டம் வராது. அப்போ என்ன பண்ணலாம், டோட்டல் ஐட்டம் சோல்டு ஐட்டம் வேணாம், டோட்டல் ஐட்டம் டிவைடட் பை 3 போடலாம். மாடுலஸ் ஆஃப் 3 போட்டோன்னா இப்போ இங்கே நான் டோட்டல் ஐட்டம் போடுறேன். இப்போ ரிமைனிங் 1 10 டிவைடட் பை 3 போட்டோன்னா நம்மளுக்கு ரிமைனிங் 1 தான் வரும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். மாடுலஸ்னால் நம்மளுக்கு ரிமைண்டரை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ நம்ம இதை ஒரு அந்த ப்ராஜெக்ட்ஸோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் இதாக இருக்கும். நம்ம இப்போதைக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃபுல் டிவிஷன், மாடுலஸ் போட்டோம். இப்போ அடுத்தது எக்ஸ்போனன்ட் பார்க்குறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேஸ் 2, எக்ஸ்போனன்ட் 3னா அப்போ 2 power 3 அப்போனா 2 இது எப்படி கேல்குலேட் ஆகணும்னா ஸ்லாஷில் இங்கே நான் போட்டு காட்டுறேன். 2 into 2 into 2 அப்போ என்ன 2 2s are 4 4 2s are 8. இதுதான் ஆன்சராக வரும். ஓகேவா? ஸோ இது இப்படிதான் எக்ஸ்போனன்ட் பர்க்கர். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராஜெக்ட்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு இ-காமர்ஸ் சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வீக் 1க்கு ஒரு வேல்யூ இருக்குது, வீக் 2க்கு ஒரு வேல்யூ இருக்குது, வீக் 3க்கு ஒரு வேல்யூ இருக்குது, வீக் 4க்கு வேல்யூ இருக்குது. இப்போ டோட்டல் ரெவென்யூ எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அப்போ 4 வீக்கை ப்ளஸ் பண்ணிவிட்டு ஆவரேஜுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதே ஹையஸ்ட் வீக்கு லோவஸ்ட் வீக்ஸ் கால் பண்ண மேக்ஸிமம் மினிமம்னு சொல்லி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நான் போக அடுத்தடுத்துல நான் சொல்லி தருவேன்.
ஸோ ஆவரேஜ் அச்சீவ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து டோட்டல் ரெவென்யூ டிவைடட் பை மந்த்லி டார்கெட் ஸ்டார்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? கொடுத்துட்டு அப்புறமா நம்ம இதை ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு வீக்லி எவ்வளோ இருந்துச்சு, டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ இருக்குது, ஆவரேஜ் ரெவென்யூ எவ்வளோ இருக்குது, மந்த்லி எவ்வளோ இருக்குது, ப்ராஜெக்ட்ஸில் எவ்வளோ இருக்குது சொல்லி எல்லாமே கேல்குலேட் பண்ணி தர மாதிரி ஒரு பேசிக் ஃபார்முலா வந்து செட்டப் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இது எது வச்சுன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை வச்சு பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸும் யூஸ் பண்ணியிருப்போம். நான் அந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் போக போகிற நான் சொல்கிறேன். ஓகேவா? இங்கேயே 2F போட்டிருக்காங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூஸ் வரணும் அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணி 2F போட்டிருக்காங்க. கிரேட்டர் தென் 12 இருக்கான்னு பார்த்துருக்காங்க. வீக் 1ல் கிரேட்டர் தென் 12 இருந்தால் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணுன்ற மாதிரியும் கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அது மாதிரி இங்கே கிரேட்டர் தென் இஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இது வந்து இங்கே எங்கே அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இப்போது அடுத்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் போகிற முன்னாடி கண்டிஷன் இருக்குது. இப்போ ஒரு பெரிய கேல்குலேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் இருக்கலாம். டேக்ஸை கேல்குலேட் பண்ணணும். டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட்ஸில் நான் வந்து 10 + 20 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் 2 கொடுத்தோன்னா எனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆப்ரேஷன் நடக்கணும், ப்ராக்கெட்ஸில் இருக்கிற ஆப்ரேஷன் தான் நடக்கும். அந்த கண்டிஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு பேரண்டசிக்ஸை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்போனன்ட் இருந்தால் அதை கேல்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், டிவிஷன் பண்ணோம், அடிஷன் பண்ணோம், லாஸ்ட்டாக சப்ராக்ஷன் பண்ணோம். ஸோ ஒரு ஆப்ரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்ன ஆர்டரில் ஒர்க் பண்ணணும் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பேரண்டடைஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்து அது கூட ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் எக்ஸ்போனன்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் கூட ஒர்க் பண்ணும். லாஸ்ட்டாக அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் கூட ஒர்க் பண்ணும். நம்ம இதில் கொடுத்துருக்குற இந்த ப்ராக்கெட்ஸில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம், 10 + 20 கொடுத்துருக்கோம். அது கூட ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறமா தான் மல்டிப்ளிகேஷன் கூட ஒர்க் பண்ணும். ஸோ இதான் இந்த ஆர்டரை சொல்கிறதுடா. இந்த ஆர்டர் இதை என்ன சொல்லுவோம்னா PEMDASன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் இந்த மெத்தடில் தான் இருக்கும். PEMDAS. ஓகேவா? இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து நீங்கள் கொஷின்ஸ் எழுதும் போது இந்த ஆர்டர்லேயே எழுதிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்க்க போகிறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர், லெஸ்ஸர் தென் ஆப்ரேட்டர், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்னா இப்போ 2 வேல்யூஸுமே சேமாக இருக்கான்னு செக் பண்ணும். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணி சேமாக இருந்துச்சுன்னா ட்ரூனும், இந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஃபால்ஸ்னும் கொடுக்கும். நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்னா 2 சைடுமே வேறு நம்பர் இருந்தால் ட்ரூன்னு கொடுக்கும், ஒரே நம்பர் இருந்தால் ஃபால்ஸ்னு கொடுக்கும். கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர்னா இது சிம்பிள். மவுத் ஓப்பனிங் சைடு வந்து நம்ம அதிக நம்பர் இருக்கணும், க்ளோசிங் சைடு கம்மி நம்பர் இருக்கும். நம்ம வந்து எக்ஸல்லையே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான். ஓகேவா? மவுத் ஓப்பனிங் சைடு எப்பயுமே கிரேட்டர் நம்பர் இருந்து க்ளோசிங் சைடு கம்மி நம்பர் இருந்தால் ட்ரூ. அதுவே வந்து மவுத் ஓப்பனிங் சைடு வந்து கம்மி நம்பர் இருந்து க்ளோசிங் சைடு அதிகமான நம்பர் இருந்தால் ஃபால்ஸ். இதே தான் லெஸ்ஸர் தென். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 கண்டிஷன் செக் பண்ணும். ஈக்குவல் டுவாக இருக்கானும் செக் பண்ணும், கிரேட்டர்னு இருக்கானும் செக் பண்ணும். இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு நம்ம கோடு போட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். நான் முதல்ல இதை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 10 + 20 ப்ளஸ் பண்ணியிருக்கு, 30 × 2 16 சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸை பார்ப்போம். இப்போ கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம்னா A = 10ன்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட். ஓகேவா? F. ஓகே. இப்போ அந்த ஃபஸ்ட்டை யூஸ் பண்ண போகிற கிரேட்டர் தென். கிரேட்டர் தென்னில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி A கிரேட்டர் தென் Bன்னு கொடுக்க போகிறேன்.
ஓகேவா. இப்போ நான் அதே மாதிரி தான் லெஸ்ஸர் தென்க்கும் கொடுக்க போகிறேன். இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். லெஸ்ஸர் தென் ஓகேவா. இதை வந்து நம்ம லெஸ்ஸர் தென் எழுதிக்கலாம். லெஸ்ஸர் தென் ஓகேவா. நம்ம லெஸ்ஸர் தென் பார்த்துட்டோம், கிரேட்டர் தென் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து நம்ம வந்து ஈக்குவல் டு பார்க்க போகிறோம். இப்போ நாட் ஈக்குவல் டு ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு கிரேட்டர் தென், அதுக்கப்புறம் லெஸ்ஸர் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி சேம் தான், லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல். இப்போ அதை ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு கிரேட்டர் தென்னில் வந்து ஃபால்ஸ் வந்திருக்கு. ஏன்னா இந்த சைடு 10 இருக்குது, இந்த சைடு 20 இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த செக் பண்ணோன்னா கிரேட்டர் தென் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருந்திருக்கும், இந்த சைடு 10 இருந்திருக்கும். 10 கிரேட்டர் தென் 20 செக் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தா மவுத் ஓப்பனிங் சைட் கம்மி நம்பர் இருக்குது, க்ளோசிங் சைடு தான் அதிக நம்பர் இருக்குது. ஸோ அதனால் இது ஃபால்ஸ் கொடுத்துருக்கு. இதுவே நம்ம வந்து இங்கே செக் பண்ணும்போது மவுத் ஓப்பனிங் சைடு அதிக நம்பர் இருக்குது, க்ளோசிங் சைடு கம்மி நம்பர் இருக்குது, அதனால் இது ட்ரூ கொடுத்துருச்சு. இதுவே நம்ம இங்கே செக் பண்ணோன்னா ஈக்குவல் டுவில் செக் பண்ணோன்னா ரெண்டு சைடுமே வேறு வேறு நம்பர் இருக்குது, அதனால் இது ஃபால்ஸ் கொடுத்துருக்கு. இங்கே செக் பண்ணோன்னா ரெண்டு சைடும் வேறு வேறு நம்பர்னால் நாட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கும், அதனால் நாட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்கு. கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் ஆஸ் யூஷுவல் செக் பண்ணியிருக்கோம், ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இது வந்து ஆஸ் யூஷுவல் கிரேட்டர் தென் கொடுத்துருக்கோம், ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். இது இப்படி தான் ரன் ஆகும். இதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் போகும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ்லேயும் நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். எங்கன்னா இங்கெல்லாம் வீக் எல்லாமே பிரேக் டவுன்ஸ் எல்லாமே 12க்கு மேலே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஸோ அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஏவலியேஷன். ஸோ அவங்க வந்து டார்கெட்ஸை சேல்ஸ் அச்சீவ்மெண்ட்டை சேல்ஸ் டார்கெட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ஒரு சேல்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கோ நீங்கள் ஒரு டேட்டா அனாலிசிஸாக இருக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு டேஷ்போர்டு வருது க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், மினிமம் யார் மேக்ஸிமம் யார் சேல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கா, யார் அச்சீவ் பண்ணலை, யார் டார்கெட்ஸை எக்ஸிட் பண்ணியிருக்கா, யார் டார்கெட்டுக்கு கம்மியாக பண்ணியிருக்கா, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது டேஷ்போர்ட்ஸ் இப்படிதான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கோடிங்னா நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அப்படி எழுதும் போது இந்த கிரேட்டர் தென் அண்ட் லெஸ்ஸர் தென் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஓகேவா. குட் அட்டண்டன்ஸ் யாருக்கு இருக்குது, கிரேட்டர் தென் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் அட்டண்டன்ஸ் 90% இருக்கணும். இந்த மாதிரி வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிள் ஒரு எம்ப்ளாயோட டேட்டாவை வச்சு ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா. அவர் குட் பர்ஃபார்மன்ஸா, சேல்ஸ் எப்படி இருக்குது, ரேட்டிங் எப்படி இருக்குது, மீட் த டார்கெட் பண்ணாரா, எக்ஸிட் த டார்கெட் பண்ணாரா இல்லையான்னு சொல்லி ஒரு ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவர் எந்த ஸ்டேஜில் இருக்காரு, அவர் எவாலுவேஷன் கேட்டகரி என்ன, அவர் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மீட் த டார்கெட் இருக்காரா, எக்ஸிட் த டார்கெட்டில் இருக்காரா, எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸில் இருக்காரா, எக்ஸலண்ட் ரேட்டிங்கில் இருக்கா, குட் அட்டண்டன்ஸில் இருக்கானான்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னாலும் இங்கே வந்து டோட்டல் ரெவன்யூ வந்து 12% மேலே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம இங்கே 12 கொடுத்துருக்கோம். ஓகேவா. இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணுவோம். ஓகேவா. இப்போ 12 கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், 12 ஃபால்ஸ்னு வந்து 12 பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ரியல் டைமில் இப்போ தான் யூஸ் பண்ணுவோம். அதை உங்களுக்கு காமிக்கணுன்னு தான் நான் வந்து இ-காமர்ஸ் சேல் பர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்டும் அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் டேஷ்போர்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம அடுத்து ஆண்ட் ஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டியில் அட்மிஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டேஷ்போர்டு அங்கே இருக்குது. நம்ம முதல் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டு வரலாம். இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் ஆண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர் அண்ட் நாட் ஆப்ரேட்டர், இது எல்லாமே நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ
இப்போ AND ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூன்னு சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸ்னு கொடுத்துரும். இதான் AND ஆப்ரேட்டர். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா A is equal to 10 இந்த மாதிரி வேணாம், நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போவோம். ஏஜ் லைசன்ஸை வச்சு போவோம். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 25 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ் லைசன்ஸ்னா இருந்தால் ஆஸ் லைசன்ஸில் ட்ரூன்னு கொடுத்துட்டோம். இப்போ கார் கேன் டிரைவ், அவங்க டிரைவ் ஆகலாமா இல்லையா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, 18 மேலே இருக்கானான்னு செக் பண்ணும். இது 25 இருக்கும். அப்போ இங்கே வந்து 25 வரும்போது எப்படி இருக்கும்னா இது 25 greater than or equal to 18 ஃபஸ்ட்டு செக் பண்ணும். இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது ட்ரூ ஆகிடும். ஏன்னா மவுத் ஓப்பனிங் சைடு அதிகமாக நம்பர் இருக்குது, க்ளோசிங் சைடு கம்மி நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் அண்ட் ஆஸ் லைசன்ஸ் இருக்குல்ல, ஆஸ் லைசன்ஸ் ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணும். இதுவும் ட்ரூவாக தான் இருக்குது. இப்போது இதை பொறுத்த வரைக்கும் 2 ட்ரூ இருக்குது, ட்ரூ அண்ட் ட்ரூ. இப்படி இருக்கும் போது என்ன வரும், கேன் டிரைவ் ட்ரூன்னு இருக்கும். இதுவே வந்து நான் ஏஜ் வந்து கம்மி பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா ஏஜை 13 போடுறேன். 13 போடும்போது ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் என்ன ஆகிடும், ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா கேன் டிரைவில் ஃபால்ஸ்னு வந்துடும். ஏன்னா AND ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த 2 கண்டிஷனுமே பாஸ் ஆகும். ஓகேவா? அதுவே நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நான் வந்து 18 போட்டு இங்கே ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆக்கினாலும் எனக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஸோ இங்கே இப்போது ஃபால்ஸ் ஆகிடும். 2மே ஃபால்ஸ் ஆனாலும் ஃபால்ஸ் தான் காட்டும். ஸோ இது வந்து AND ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ AND ஆப்ரேட்டரை இப்படி தான் செக் பண்ணும். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாட் ஆப்ரேட்டர். இப்போ AND ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் 2 ட்ரூ இருக்கணும், 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொன்னீங்களே. இப்போ OR ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே போதும். பட் 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஃபால்ஸ் தான் அவுட்புட் வரும். இதுதான் AND ஆப்ரேட்டர். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா OR ஆப்ரேட்டர் வந்து ஒரு சும்மா இஸ் வீக்கெண்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். வீக்கெண்டாக இருந்தால் ஃபால்ஸ்னும், இஸ் ஹாலிடேவாக இருந்தால் ட்ரூனும் கொடுக்க போகிறேன். ஹாலிடேவாக இருந்தால் ட்ரூ. இப்போது இஸ் வெக்கேஷன் வந்து செக் பண்ண போகிறோம். இஸ் வீக்கெண்டாக இருந்து ஃபால்ஸாக இருந்தால் ஹாலிடேவாக இருந்து ட்ரூ ஆனால் இஸ் வெக்கேஷன் வந்து அப்ரூவ் ஆகிடும். ஓகேவா? ஒன்று வீக்கெண்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஹாலிடேவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வெக்கேஷன் ட்ரூ ஆகும். அப்போ OR ஆப்ரேட்டர் இங்கே ட்ரூ ஆகிடுச்சு, சாரி இங்கே ஃபால்ஸ் ஆகிடுச்சு, இங்கே ட்ரூ ஆகிடுச்சு. அப்போ OR ஆப்ரேட்டர் ட்ரூன்னு தான் கொடுக்கும். ஆனால் 2 இடத்துலையுமே ஃபால்ஸ் ஆனால் OR ஆப்ரேட்டர் வெக்கேஷனுக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். இந்த 2 ஹாலிடேவோ வீக்கெண்டோ ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட வெக்கேஷனுக்கு ட்ரூ கொடுத்துரும். இதுதான் OR ஆப்ரேட்டர். ஓகேவா? நாட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாகவும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாகவும் கன்வெர்ட் பண்ணும். இது நான் இதை சும்மா சிம்பிளாக முடிச்சிடுறேன். இது வந்து OR ஆப்ரேட்டர். இது வந்து நாட். ஓகேவா? இப்போ வந்து இஸ் ரெய்னிங் கொடுத்தேன். ஓகேவா? இஸ் ரெய்னிங் இஸ் ட்ரூன்ட்டேன். இஸ் சன்னி இஸ் நாட் இஸ் ரெய்னிங்னா அப்போ இந்த ட்ரூவை என்னன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்னா ஃபால்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபால்ஸை ட்ரூன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற மாதிரி தான் பார்த்துருப்போம்.
டேக்ஸு, ஐட்டம்ஸ் கேல்குலேஷன் பண்ணுறது, டோட்டல் அமௌண்ட்டாக இருக்கட்டும், இப்போ நம்ம இங்கே பார்த்த ஏஜ், லைசன்ஸு, நாட் ஆப்ரேட்டர், இது எல்லாமே டேட்டா அனலிட்டிக்ஸ்லையோ டேட்டா சயின்ஸ்லையோ யூஸ் பண்ணுறது தான் இது எல்லாமே. ஓகேவா? இப்போது இது ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு அட்மிஷனுக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ என்னென்னா ஃபுல் ஸ்காலர்ஷிப் இருக்கணும்னா சிஜிபிஏ வந்து 3.9 மேலே இருந்து, சாட் ஸ்கோர் வந்து 5000 மேலே இருந்து, ஃபினான்ஷியல் எய்ட் நீட்ஸ் வந்து ஃபால்ஸாக ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி ஃபுல் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ரூவல் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் வருது உங்ககிட்ட, அதுக்கு நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்காக ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணும்போது பேக் எண்டில் இந்த மாதிரி லைன்ஸ்லாம் எழுதுவீங்க. அதாவது இந்த லைன்ஸ் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா லாஜிக்கல் லைன்ஸ்னு சொல்லுவோம். இந்த லாஜிக்கல் லைன் சாட்டிஸ்ஃபை ஆனாரா அங்கே அவுட்புட் வந்து ஸ்காலர்ஷிப் எலிஜிபிளா நாட் எலிஜிபிளான்னு சொல்லி ஒருத்தவங்க உட்காந்து டேஷ்போர்டில் செக் பண்ணும்போது காட்டும். இதே மாதிரி தான் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லேருந்து எல்லா வெப்சைட்ஸ்லையும் பின்னாடி லாஜிக்கலாக எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி லாஜிக்கலாக எழுதும் போது அண்ட் ஆர் ஆப்ரேட்டர் வச்சு மட்டும் தான் எழுதுவாங்க. இந்த பார்ஷியல் ஸ்காலர்ஷிப்புக்குன்னா அதுக்கு ஒரு அது ஆர் ஆப்ரேட்டர் வச்சோ அண்ட் ஆப்ரேட்டர் வச்சோ நாட் ஆப்ரேட்டர் வச்சோ செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அண்ட் ஆர்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு யூனிவர்சிட்டி அட்மிஷன் டிசிஷன் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஃபுல் அவுட்புட்டும் இருக்குது, ஃபுல் கோடிங்கும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிட்டு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை வந்து நான் உங்களுக்கு ரீல்ஸாக நான் போடுறேன். ஓகேவா? ஆர் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஆர் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணால் நான் உங்களுக்கு அங்கேயே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆர் பார்த்துடாச்சு. இப்போ வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் என்னென்னா நியூ லைனுக்கு /n யூஸ் பண்ணணும், நியூ டேபுக்கு /t யூஸ் பண்ணணும், பேக் ஸ்லாஷுக்கு // யூஸ் பண்ணணும், கொட்டேஷன் மார்க்ஸ்க்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்புட் அண்ட் அவுட்புட். இன்புட் எப்படி வாங்குறது, அவுட்புட் எப்படி வாங்குறது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கு நம்ம இதை எழுதிடலாம். /n யூஸ் பண்ணுறேன். கஸ்டம்லாம் எப்படி செப்பரேட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அலோ போல்டை நான் எதை செப்பரேட் பண்ண சொல்கிறேன், 3 ஸ்லாஷை வச்சு செப்பரேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா 3 ஸ்லாஷை வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் இன்னொரு 3ஆவது ஒரு வேர்ட் போடுறேன், விஸ்டான்னு போடுறேன். அலோ வேர்ல்டு விஸ்டான்னு சொல்லி செப்பரேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எத்தனை வேர்ட்ஸை கொடுத்தாலும் இந்த செப்பரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் கஸ்டம் செப்பரேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வச்சு போகலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிரிண்ட்டு /n இதை ரன் பண்ணும் போது அலோ வேர்ல்டு கீழே வந்திருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா /t வச்சு பார்க்கலாம். /t/b ஒன்று இருக்குது, அதையும் செக் பண்ணுவோம். /tனா ஸ்பேஸ் விட்டுருக்கு, ஒரு டேஷ் ஸ்பேஸை விட்டுருக்கு. /bன்னும் போது 1 சேர்த்து கொடுத்துருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போது இன்புட் வாங்குறதுக்கு நம்ம போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் எப்படி இன்புட் வாங்குறதுன்னு பார்க்கலாம். நேம் ஓகேவா ஈக்குவல் டு இன்புட். ஓகேவா? என்டர் த நேம் சொல்லி கொடுக்க போகிறோம். நான் இதை ரன் பண்ணுறேன். என்டர் த நேம் கொடுக்குது, விஸ்டான்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னா அலோ விஸ்டான்னு வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த நேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்புட் வாங்குகிறோம். நேமுன்ற வேரியபிள்குள்ளே ஒரு இன்புட் வாங்குகிறோம். அது வந்து இன்புட்ன்ற ஒரு
மெத்தடை யூஸ் பண்ணி தான் வாங்கணும். என்ன லைன் வரணுமோ அதை அடுத்தது கொடுத்துடணும். ஓகேவா? அந்த லைனை கொடுத்துட்டு என்டர் என் நேம் வந்தோன்னா அந்த என்டர் என் நேம் வரும். இப்போ நான் என்ன என்டர் பண்ணாலும் அது விஸ்டான்னு நான் என்டர் பண்ணதை வந்து இந்த நேம் வேரியபிளுக்கு போய் ஸ்டோர் ஆகிருக்கும். நான் எப்பப்போலாம் அந்த நேம் வேரியபிளை கால் பண்ணுறேனோ எனக்கு விஸ்டான் பிரிண்ட் ஆகும். இது வந்து இன்புட் ஃபார் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் எப்படி இன்புட் வாங்குறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீஜர் பார்க்க போகிறோம். அதே தான் இன்புட்டு என்டர் த ஏஜ்னு இருக்கும். இப்போ நம்ம ஏஜ் பிரிண்ட் பண்ணோம்னா ஏஜ் கொடுத்தோன்னா அந்த ஏஜ் அந்த நம்ம கொடுத்த வேல்யூ வந்து ஏஜ்ன்ற வேரியபிளை போய் ஸ்டோர் ஆயிரும். நான் எப்பப்பெல்லாம் அந்த ஏஜ் வேரியபிளை கால் பண்ணுறனோ நான் என்ன இன்புட் கொடுத்தனோ அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இன்புட் இப்படி தான் வாங்க போகிறோம். சரியா? ஸோ இதான் இன்புட் அண்ட் அவுட்புட். இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், இது எல்லாமே பார்த்துட்டு இன்புட்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து இதை வந்து ப்ராஜெக்ட்ஸை வச்சும் பார்த்துருக்கோம். ப்ராஜெக்ட்ஸ் வச்சும் நம்ம எப்படி பில்ட் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னுக்காகவும் நான் 3 ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த நோட்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லா எக்ஸாம்பிளும் இதில் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கண்ட்ரோலர் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது இஃப் கண்டிஷன்ஸ், ஃபாரு, வைலு, இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸும் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது டேட்டா அனலிஸ்ட் டே 3ல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அங்கே இஃப் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஃபார்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே டே 3ல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ்க்கு விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் குவைரி இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸையோ அண்ட் நோட்ஸையும் எடுத்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணாலும் நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டே 3ல் நம்ம பார்க்கலாம்.